மனுஷன் பிறந்ததுலேருந்து தன்னோட இந்த பாடிய பார்த்துட்டே வரான். தன்னோட பாடிய பார்த்துட்டு அவன் இன்னொரு பாடிய பார்க்கும்போது தன்னோடதோட டோட்டலி டிஃபரெண்ட்னு அவனுக்கு தெரியுது. பேபி கூட பாக்குது, தன்னை காட்டிலும் அது இன்னொரு குட்டி போல்றது அப்படின்னு அதுக்கு ஏதோ தெரியுது. தன் சரீரத்தோட தன் மனச இணை பிரியாம வச்சுட்டான் மனுஷன். அதனால என்ன ஆச்சுன்னா, அவனால இன்னொரு சரீரத்தோட தன் சரீரத்தை சேர்த்து வச்சோ ஒன்னாக்கியோ பாக்குறதுங்கிறது அவனால முடியல. ரைட்டா? மனசால ஒத்துமை தேடுற மனுஷன் அதை அடைய முடியாம தவிக்கிற காரணம் தன் சரீரத்தினால அதை தேட ட்ரை பண்றான் பேரலெல்லாம். அப்ப மனுஷனுக்கு ஒத்துமைனா மனசும் ஒத்துமை ஆணும்னு சொல்றோம். உடனே மனுஷன் எப்படி போடுறான், சரீரம் ஒத்துமை ஆணுங்கிற போது அவன் மென்டலா ட்ரை பண்ணி பாக்குறான். ரெண்டு பாடி சேர்ந்து ஒன்னா ஆகுது பாசிபிள் இல்ல. அதனால என்ன ஆகுது, பாடி ரெண்டும் சேராததுனால மனசால சேரக்கூடியத கூட சேர்த்துக்க தெரியாம கஷ்டப்படுறான் மனுஷன். அது காரணம் என்னன்னா, மைண்டையும் பாடியும் ரெண்டு வேர்டா வேணா நம்ம சொல்லிக்கிறோமே தவிர நம்மளால அதை தனியா பிரிச்சு பார்க்க முடியறதோ? நோ. இப்ப சரீரத்துல சண்டை வந்துடுத்துன்னா என் மனசை நீ புரிஞ்சுக்க இல்லையேன்னு சொல்லிடுறோம், அப்பதான் பிரிச்சு சொல்றோம். ஆனா சப்போஸ் எய்தாப்புல இருக்கிறவன் உன் மனசை காட்டு சரீரத்தை காட்டுன்னா என்ன காட்டுவான்? காட்ட முடியல. So manக்கு ப்ராப்ளம் என்ன? Having concluded that he is the body and the mind, not being able to separate body and mind as distinctly as two bodies are, makes man's task of unifying minds very, very difficult, although minds can meet faster, easier, and can collaborate better. Right? தமிழ்ல சொல்றேன். மைண்டுக்கு மைண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. உன் மைண்டுக்கும் நினைப்பு இருக்கு, எனக்கும் இருக்கு. நீ என்ன நினைச்சுக்கலாம், நானும் ஒண்ணு நினைச்சுக்கலாம். ரெண்டு பேரும் பரஸ்பரம் நல்லா நினைச்சுக்க ஆரம்பிச்சோம்னா ஷோரா நீ எனக்கு போன் பண்ணிடுவே, இல்ல நான் உனக்கு பண்ணிடுவேன். பாசிபிள். ஆனா நம்ம உடனே என்ன பண்றோம், பாடியில போட்டு பாக்குறோம். என்ன, பாடியில போட்டு பார்க்கும் போது என்னதான் கணவன் மனைவின்னு இருந்தா கூட என்ன, கணவன் உடலுக்குள் மனைவி, மனைவி உடலுக்குள் கணவன் மறைவதுங்கிறது ஸ்கோப்பே பதிலணும். இதனால என்னாச்சு, மனுஷனுக்கு மனுஷன் உறவுகளும் கஷ்டம். என்ன, மனுஷனுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற உறவுகளும் கஷ்டம். ரைட்? உறவுகள் கஷ்டமாயிடுச்சுன்னா வாழ்க்கையே கஷ்டமா தான் தெரியும். என்ன, துறவரம்ங்கிறது பாத்தீங்கன்னாலே ஏதோ துறந்தான்னு சொல்றான். எதனை துறந்தான்? உண்மையில பாத்தீங்கன்னா எதையுமே எவனுமே துறக்கல. தெரியுமோ? இந்த சூழ்நிலை வேண்டாம் என்று சொல்லி வேற சூழ்நிலைக்கு போறவன் அங்கேயும் ஜனங்களை தான் பார்க்க போறான். அங்கேயும் ரொம்ப ஃப்ரெண்டானா என் ஃப்ரெண்டு மாதிரி, என் சைல்டு மாதிரி அப்படின்னு தான் சொல்லிக்க வேண்டியிருக்கு. என்ன செய்வ, என்ன பண்ணுவ நீ சொல்லு? ஏன் கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு உறவு இல்லாத வாழ்க்கை தான் கஷ்டமே. பாத்தீங்களா, ஃபாரின்ல கூட நம்மள மாதிரி சம்பிரதாயங்கள் இல்லைன்னா கூட guys keep on getting married. இல்ல, there are guys who have been married 6 times 7 times, still seeking what? Someone என்ன புரிஞ்சுண்டு ஒருத்தர். அப்படி 1000 ரசிகர்கள் இருக்கிற ஒரு நடிகனுக்கு என்ன, தன்னை புரிஞ்சுக்க கூடிய ஒத்தி கிடைப்பாளாங்கிற ஏக்கம் காலம் ஃபுல்லா இருக்கு. ஏன் அந்த ஏக்கம்? இவ்வளவு பேர் உனக்கு விசில் அடிக்கிறானேன்னா அவெல்லாம் விசில் அடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். என்ன, என்னோட வீட்டுக்குன்னு என்னோட வரத்துக்கு யார் இருக்கா அப்படிங்கிற ஏக்கம் அடித்தளத்துல இருந்துட்டே இருக்கும். சோ உறவுகள் வேண்டாம் என்று போனவன் துறவி,
என்ன, அதான் உறவும் துறவும் பக்கத்து நெருக்கமான வார்த்தைகள். துறவுல போய் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் உறவுதான் தேடுவானே. ஏன் மனசு உறவுகள் தேடி பழகி போயிடும். என்ன, உறவுகள் இல்லாத வாழ்க்கைய துறவி கூட விரும்ப மாட்டான். பேச்சுல உனக்கு சொல்லுவான், கண் காணாத தேசத்துக்கு போயிடுவேன். அங்க போனா எதுவும் இல்லைன்னா ஒரு பூனை குட்டிக்கும் நாய் குட்டிக்கும் அன்பை கொட்டி வளர்த்துன்னு இருப்பான். இந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டிய வளர்க்கிற நீ கொஞ்சம் பக்குவமா உன் குடும்பத்தை வளர்ந்துருந்தீங்கன்னா நல்ல தகப்பனா கணவனா ஒரு எடுத்துக்காட்டா நீ இருந்திருக்கலாம். பக்குவம் இல்லாததுனால எழுத்து பேசாத நாய்க்குட்டி உனக்கு ரொம்பவும் ஒபீடியன்டா தெரியுது. ஆனா நாய்க்குட்டிட்ட பேசி பார்த்தா என்ன சொல்லும்? என்ன, குடும்பத்தை வளர்க்க தெரியல, நீங்கெல்லாம் என்ன வளர்க்க வந்துட்டீங்க அப்படிதான் சொல்லும். ஏன், நாய்க்கு தெரியும் உறவு. பாத்தீங்களா, 1000 பேர் இருந்தாலும் ஒன்ன கண்டா வாலாட்டுது. ஏன், உறவுகளை தெரிந்து வைத்துத்தான் உலகத்தை உண்டாக்கி கொடுத்தான் சுவாமி. என்ன, உறவுகள் இல்லாத உலகத்தை அவன் விரும்பவே இல்லை. அதனாலதான் இப்பேற்பட்ட சாஸ்திரம் கொடுக்கிறவன் எங்கேயுமே துறவரமை கொடுக்கல. துறவிகளுக்கு என்று ஒரு மதம் கொடுக்கவே இல்லை. துறவிகளுக்கு என்று பாடம் கிடையவே கிடையாது, எங்கேயும் கொடுக்கல. பிற்காலத்துல அந்தந்த குருமார்கள் என்ன ஆதி மகான்கள் தவிர வந்தவாதான் புதுசு புதுசா சட்டங்கள் சொன்னான். என்ன, இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டுக்கணும், இதெல்லாம் சுவாமி சொல்லவே இல்லை. என்ன, ஏக வஸ்திரம் போட்டுக்கிறது, ஒரே வஸ்திரம் போட்டுக்கிறது, ரெண்டா போட்டுக்கிறது, இதெல்லாம் மனுஷன் போட்ட சட்டம். சுவாமியை பொறுத்த வரைக்கும் துறவிகள் என்று ஒரு செட்டோ, துறவிக்கு ஒரு மதமோ, துறவுக்கு ஒரு பூஜையும் கொடுக்காத காரணம் உலகத்தையே உறவு வைத்து படைத்தான் சுவாமி. அதனால்தான் பத்தியா, சின்ன பறவைக்கு சின்ன குட்டி பக்கத்திலேயே குச்சின்னு ஓடுது இல்ல, ஒரு கோழிக்கு 10 குஞ்சு, ரைட்டா? அத ஸ்டாண்டர்ட் டீஸ் அப்படின்னு கை தூக்கிச்சுன்னா உடனே எல்லா குஞ்சு ஓடி மறைஞ்சுது இல்ல. அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? சொல்லி தரல. நீ உங்க மம்மி தலப்ப புடிச்சுக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லா என்ன, வானத்துல இருக்கிற உறவுகள் பூமியில சமுதிரத்துக்குள்ள கூட உறவை வைத்து உலகத்தை படைத்து கொடுத்தான் சுவாமி. காரணம் என்ன, உறவு மூலம் பக்குவமும் வரும், பக்தியும் வரும், வளர்ச்சியும் வரும், மோட்சம்னு தேடினா அதுவும் அங்க வரும். ஏன் இந்த உறவுனா உடனே சொந்தக்காரன் நினைச்சு கூடாது. மனுஷன் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா இல்ல, இங்க வரீங்க, இப்போ இது உங்க உறவு இடமா இல்ல, உங்க மாமியார் கூட இல்ல, ஆனா இங்க வந்த உடனே பாலாட்டு நம்ம க்ளோஸா இருக்கணும், பாலாட்டு நம்ம ஆசையா இருக்கணும், உன்னை அறியாம நினைக்கணும். இதான் உறவை தேடுற மனம் இல்ல. இப்ப நான் உனக்கு என்னன்னா சொல்லுவியா, இவர் சுவாமிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்ல. இப்ப நான் யாருன்னு உனக்கு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஆமா, ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் கேட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுது, எங்க சுவாமிஜிங்க. சுவாமிஜினா ஜெனரல், இந்த எங்க போடுறான் பாரு, இந்த எங்க போட்டதுதான் உறவு. பதியோ, அப்ப உறவு உறவு என்று உலகத்தை கொடுத்த சுவாமி துறவி எங்க கொடுத்திருப்பான்? கொடுக்கவே இல்லை. அதனாலதான் கீதை சொன்ன சுவாமி துறவுக்கு சொல்லல. கீதையில கூட திறந்து போடான்னு சொல்லல, திறந்துட்டு ஓடுறேன்னா அர்ஜுன. சண்டையும் வேணாம், ராஜ்யமும் வேணாம், என்ன விட்டுருன்னா. என்ன, இவன் போகாதேன்னு சொல்லல, போன்னு சொல்லல. பாடம் சொல்லு அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டான். பாடம் சொன்னப்ப அவனே என்ன சொன்னான், சரி தேர நகர்த்து, டைரக்டா நான் பாக்குறேன்னா. காரணம் என்ன, உறவு வைத்துதான் உலகம், உறவு வைத்துதான் மனிதன், பத்தியனும் உறவு வைத்துதான் உன் மனம், அதை வைத்துதான் உன் உடலும். பத்தியோ, சோ உடலும் மனமும் உறவை தேடி வச்சுட்டதுனால துறவுக்கு எங்க இருக்கு ஸ்கோப்? எங்கேயும் கிடையாது. பத்தியனும், so body mind is always together. நம்ம ரிலேஷன்ஷிப் வந்த உடனேயே
பாடியை கொண்டு போய் இன்னொரு பாடிக்குள்ள அமுக்க முடியுமான்னு பாக்குறோம். பாடி டிஸ்டிங்டா இருக்கிறதுனால தான் ஒருத்தரால இன்னொரு மனசோட 100 மடங்கு இருக்க முடியும். பாரு, ட்ரை பண்றோம், எத்தனையோ காப்பியங்கள் படிக்கிறோம், காவியங்கள் படிக்கிறோம் இல்ல, ஆனா மனசுக்குள்ள ஆசையும் படுறோம் இல்ல, ஒருத்தரோட ஐக்கியமா இருக்கணும்னு. ஆனா ஏதோ டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கு, டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு. டிஃபரன்ஸ் இல்லைன்னா கூட டிஸ்டன்ஸ் இருக்கும். ரீசன் என்ன? சரீரத்தை வச்சு சரீரத்தை பாக்குறதுனால மனசை வச்சு மனசை பார்க்க மனுஷனுக்கு தெரியல. ரைட்டா? இதுதான் உங்க ஃபேமிலி லைஃப் தான் சன்னியாசான்னு சொல்றான் பாரு, அதுவும் அதான். என்ன, அங்கேயும் ஒரு குடும்பம் வேண்டிருக்கு, சர்வீஸ் பண்ண என்ன, குடும்பத்தோட போய் தான் இருக்கவும் வேண்டிருக்கு. பாத்தீங்கன்னா துறவிகள் மட்டும் வருகன்னு உலகத்துல யாராவது ஒரு ஆசிரமம் போட்டானா உள்ள யார் இருப்பான்? யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது போர்டு பார்த்திருக்கீங்களா, இங்கு உள்ளே வந்து விட்டால் துறவி ஆக வேண்டும்? யாரான போவானா? அட, உள்ள இருக்கிற துறவி அங்கேயிருந்து வெளில வரேங்கிறான். ஏன்? உள்ள போர் அடிக்குது, ரிலேஷன்ஷிப்பே சரியில்லைங்கிறான். இல்ல, வீட்டு உறவுகள் வேண்டாம்னு ஓடினவனுக்கு ஆசிரம உறவு சரியில்லைன்னா எங்க போகணும்னா திருப்பி வீட்டை நோக்கிதான். உன் வீடு இல்லைன்னா இன்னொருத்த வீடு. சென்ட்ரல் மைண்ட் பாருங்க எப்படி அது போய் எங்க போனாலும் உறவைதான் தேடும் இல்ல. இப்ப ஆன்மீகத்துக்கு வந்துட்டீங்கன்னா கூட நம்ம பாடி டிஸ்டிங்டா இருக்கு, ஈஸ்வரன் டிஸ்டிங்டா இருக்கு இல்ல. அதனால ஈஸ்வரனோட ஐக்கியம் ஆயிடணும் அப்படின்னு நம்ம என்ன பேசிண்டாலும் நமக்கு அது ஒர்க்கே ஆகாத காரணம், என்னதான் மனசுலாம் பேசினா கூட நம்மளோட மனசுனாலே உடனே நம்ம ஃபார்ம் வந்து நிற்கும். உன் பேரை சொன்ன உடனே உன் ஃபார்ம் வந்து நிற்கும். மைண்ட் என்ன நினைக்குது? பாடி டு பாடி, மைண்ட் டு மைண்ட் ஒரு மர்ஜர் நினைக்கிறதுனால it just doesn't happen because it cannot happen. Physical to physical merging is not possible. Because molecular structure, the chemical laws, the physical laws, they don't make it possible. Right? The only possibility allowed in Ishvara's creation is that from inside a girl, another baby, another life can come. ஏன் உமன் வசதின்னு நான் சொல்லுவேன்? உமன் அவ ஒத்தராலதான் அவளுக்குள்ளேந்து அற்புதமான ஒரு ஜீவனை கொண்டு வர முடியும். Right? No man, no scientist can do. Right? Only a girl, a woman can bring out of herself a life. Right? Just a replica of herself or her spouse or together. Look at the beauty. உனக்கு ஒண்ணு நடக்குதுன்னு தெரியவே இல்லை, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உன் கையில அழகா ஒரு பேபி இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் உன்ன மாதிரியே இருக்கியா, அவரை மாதிரியே இருக்கியான்னு சொல்றாங்க. ஆனா உள்ள இருக்கும் போது என்னையா இருக்கு தெரியல, எந்த லெவல்ல இருக்கு தெரியல இல்ல, எப்படி இருக்கு தெரியல. வெளியில வந்து பார்த்தா இது அத்தனையும் நம்ம பாடிக்குள்ளேயே 9.5 monthsல ஃபார்ம் ஆயிருக்கு இல்ல. நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இப்ப இவளை பார்த்தா ஆச்சரியப்படுவேன். அவ அம்மாக்குள்ள இத்தினூண்டா ஒடுங்கி குட்டியா இருந்தோம், இன்னைக்கு இவளுக்கு தனி ரூம் அளவு வந்துட்டா. ரொம்ப ஆச்சரியப்படுவேன். உங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு பேபி வந்துடுது, இருந்தாலும் உன்னை பார்த்தா நினைச்சுப்பேன் இத்தினூண்டா இவ அவ மடியில இருந்த காலம் போய் இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா என்ன ஆச்சரியம் பாடுற இல்ல. உலகத்துல எங்கெங்கயோ ஆச்சரியத்தை தேடி போறான் மனுஷன். என்ன, சுவிட்சர்லாந்து மலை மேல மாங்கா, என்ன அது உன் தலை மேல உவிழ்ந்தா தேங்கா, அதுக்கு செலவழிச்சுன்னு போறான். ஆனா பெரிய ஆச்சரியம், ஒரு 20 yearsல பாத்தீங்கன்னா உன்னை சின்ன பொண்ணா நான் பார்த்தேன், இன்னைக்கு உன் பாப்பா உட்காந்து. லுக் அட் தட். அப்போ உங்க மம்மிட்டேன்னு தான் நீ வந்த, ஆனா உனக்குள்ள ஒரு மம்மிய 20 வருஷம் உழைச்சு உருவாக்கி இருக்கான் சுவாமி இல்ல. 20 years உழைச்சு உனக்குள்ள ஒரு மம்மிய உருவாக்கி உன்னை ஒருத்தனுக்கு கட்டுறான். பார்த்தா உனக்குள்ளேந்து ஒரு குட்டி பாப்பா வருது. எப்படி?
ஆச்சரியத்தை பத்தியும் இந்த லாவ் ஈஸ்வர நியத்தியில ஒண்ணுதான் பாசிபிள். கேர்ள்குள்ளே இருந்து பேபி வரும், அவ்வளவுதான். டூ பாடிஸ் மர்ஜிங்லாம் இஸ் நாட் பாசிபிள். அதனால நம்ம மைண்ட் இஸ் சோ கிளியர் அபவுட் பாடி மைண்ட் ரிலேஷன்ஷிப். சோ ஈஸ்வரன் வந்தா நம்ம போய் பார்த்தோம்னாலே நம்மள மாதிரி இருக்காங்கிறான் இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கேட்போங்கிறதுனால தான் சுவாமியே எப்படி காட்சி கொடுக்குறான் பாத்தியா? உன்ன மாதிரியே இருக்கான் அவனும். இல்ல அவனுக்கு 2 கண் இருக்கா? இருக்கு. அடிக்கடி நமக்கு இருக்கான்னு அவனை கேட்கிறோம், ஆனா இருக்கு. அவனுக்கு 2 காது இருக்கு. இல்ல அவனுக்கு 2 கை. நமக்கு என்னெல்லாம் சுவாமி கொடுத்திருக்கானோ அவனும் வச்சிருந்தா தரான். இது ஏன் தந்தா அவன்? அப்பதான் உன்னால ரிலேட் பண்ணவே முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செவிரை காட்டி ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுங்கள்னு பார்த்தா என்ன சார் இப்படி இருக்கு? ஏற்கனவே எங்க வீட்டுல இப்படிதான் திட்டுறாங்க என்ன. இங்க வந்தா அது பிரேயருக்கே வந்துருச்சு. அடாடா, ஆண்டவன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இந்த ஷேப்ல உனக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டா உன் மைண்ட் வந்து ரிலேட் பண்ண முடியுமோ? முடியாது. அதுக்குதான் சுவாமி என்ன பண்ணா, அவதாரங்கள் எல்லாம் நிலைச்சு இருந்த அவதாரங்கள் எல்லாம் ஒன்ன மாதிரியே இருந்துச்சு. யாருதான் தூக்கம் வந்தா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஸ்ட்ரெயின் பண்ணி டீச் பண்றேன். யாருதான் ரொம்ப டயர்டா இருந்தா ஜஸ்ட் வெல் ஸ்டாப். ஓகே, நான் ஜென்ரலா இருந்தா தூங்கினா எழுந்து போயிடுவேன். நமக்கு அப்படிப்பட்ட ஆளு என்ன. நிலைச்சு இருந்த அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா ராமன் ரொம்ப நாள் இருந்தான், நம்மள மாதிரியே இருந்தான். நரசிம்மன் கொஞ்ச நேரம் தான் இருந்தான், அவன் தான் போஸே மாத்தி இருந்தான். அவனோட ஸ்ட்ரக்சரே வேற. ஆனா அவன் ரொம்ப நேரம் இருக்குல்ல. மேட்ரு முடிஞ்சுதா கயலா அந்த தூக்கி வச்சிருந்தான் மடியில. ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு என்னடா பயம்? தூக்கி வச்சிருந்தான் குழந்தை. பிரகலாதன் ஒன்னும் பயப்படல. நரசிம்ம உகுரத்தை பார்த்து மத்தவன் தான் பயந்தான். குழந்தை ஒன்னும் பயப்படல. சுவாமி தூக்கி அவனை மடியில வச்சிருந்தா. உலகத்திலேயே முதல்ல சிம்ஹாசனத்துல உட்காண்டவன் பிரகலாதன் தான். சிம்மஸ்வரூபமான சுவாமி மடியில அவன் தான் ஃபர்ஸ்ட் உட்காண்டானே. அது தவிர சிம்மாசனேஸ்வரியா அம்பாள் தான் ஆதியிலேருந்து சிம்மாசனத்துல இருந்தவன். சரியா? எதுக்கு சிம்ம ஆசனமா வந்து பார்த்திருக்கீங்களா? காரணம் என்ன? சிம்மம் யாரு? ராஜா. ரிஷிகளுக்குள் என்ன, யதிகளுக்குள் நீ ராஜான்னா சிம்மாசனத்துல நீ உட்கார்றதுன்னு ஒரு ஸ்தானம் ஏன் கொடுத்தது? வனத்துக்கு ராஜா சிம்மம், யதிகளுக்கு ராஜா நீ, அதனால சிம்மாசனத்தை நீ உட்காரலாம்னு கொடுத்தான். இதுல பிரகலாதன் தான் ஃபர்ஸ்ட் லைவா ஏறி உட்காண்டானே. சிம்மம் மடியிலே உட்காண்டான். அதோட பிரகலாதனுக்கு தரிசனமாச்சு. அவங்க ஆச்சாரியன் ஓகே சொன்னா நரசிம்மம் மறைஞ்சிடுச்சு. ஆனா ராமனும் கிருஷ்ணனும் ரொம்ப நாள் இருந்தான். எப்படி இருந்தான்? நம்மள மாதிரியே இருந்தான். அப்பதான் நமக்கு அது கம்பேட்டபிலிட்டி வரும். அதனாலதான் பத்தியா தேசம் ஃபுல்லா ராம பக்தி இருக்கு, தேசம் ஃபுல்லா கிருஷ்ண பக்தி இருக்கு. ரீசன் என்ன? ஜனங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. நரசிம்மம்னா நரமும் சிம்மமும் சேர்ந்து, சிம்மம் தெரியும் நரம் தெரியும், ரெண்டும் எப்படியா ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு உனக்குள்ளேயே உன் மைண்டே கேள்விகளை கேட்கும். அதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியாததுனால மனசு என்ன பண்ணிடுது? எவ்வளவு அழகா இருக்கான்ல ராமன், கமான் ஃப்ரெண்ட், அழகா இருக்கான் கிருஷ்ணன் ஃப்ரெண்ட். சோ தச அவதாரங்களை பாத்தீங்கன்னா ராமனும் கிருஷ்ணனும் தான் மேக்சிமம் ஸ்ப்ரெட்ல இருந்தவன். நெக்ஸ்ட் அழகான வாமனன், அவன் நம்மள மாதிரியே குட்டி பாப்பாவா அழகா வேத ஸ்காலரா சின்ன கொடெல்லாம் புடிச்சுன்னு வந்ததுனால பார்த்த உடனே எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டோம். இது 3 தவிர வேற எந்த அவதாரம் பார்த்தாலாவது உனக்கு ஸ்புரித்தம் ஏற்படுதோ? ஈஸியா பாத்தியா? அப்ப ஈஸ்வரனுக்குள்ளேயே தசாவதார பொம்மைய ஒரு படி ஃபுல்லா வச்சிருக்கோம் கொலுல. ஆனா நம்ம உள் மைண்ட கேட்டா ராமனும் கிருஷ்ணனும் தான் ரெஜிஸ்டர்ல இருப்பான், மீதி 8 பேரு இருப்பான். அவன் தெய்வம் தான் நமக்கு புலப்பட மாட்டேங்குது. மத்தியமாய் வந்தவனும் சுவாமியே. ஆனா இன்னர் மைண்ட்ல ஒர்க் ஆகுதா? தெரியுமனோ? அதனாலதான் அவதாரங்களுக்குள்ள ராமனும் கிருஷ்ணனும், சிவனும் பார்வதியும்,
என்ன மீனாட்சினா பத்தியா, அவளே 6 கை 8 கையோடு வந்திருந்தா மதுரை அழகு இருக்கும். ஆனா அழகா யாகசாலையில இருந்து ஓடி வந்த மீனாட்சி சின்ன பாப்பாவா 2 கை வச்சுன்னு குட்டையாதான் வந்து நின்னாலே. சோ பார்த்தவாள்லாம் எவ்வளவு சீட்டா இருக்கு பாப்பான்னு தூக்கிக்கினான். இவளே 18 கையோட வந்திருந்தான்னா ஏன் ஒர்க் ஆகாது. சோ மைண்ட் எப்பவுமே தன்னோட பாடிய காத்தாலேன்னு கண்ணாடியில பார்த்து 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 சுத்தி அதே தான் பாக்குறது. அதனால சுவாமினாலும் மைண்ட் அதை தான் தேடுறது. அதுக்குதான் சுவாமியும் 2 கை வச்சுட்டுதான் அவதாரங்கள் எல்லாமே நிலைச்ச அவதாரங்கள் ரொம்ப நாள் இருக்கிறது 2 கை தான் இருக்கும். ராமன், கிருஷ்ணன், மீனாட்சி, சண்முகன் பத்தியா அழகா 2 கை தான் இருக்கும் முருகனுக்கு. என்ன ஆக்ஷன்ல வரும்போது தான் தனி. சூரபத்மாதி தபசுக்கு எதிரொலியா வரும்போது 6 முகம் 12 கைன்னு. அங்க 6 முகமும் தனியா அப்படி நின்னுக்கு அடிச்சதுன்னு அர்த்தம் இல்ல. என்ன சிவனுக்கு 6 முகம் சாஸ்திரப்படி ரைட்டா. 6 முகத்திலேருந்து 6 முகமான சிவன் குழந்தையாய் வந்ததனால் 6 முகம்னு சுவாமிக்கு பேரு. முருகனுக்கு ஆக்சுவலா 1 முகம் தான், 2 கை தான். 6 முகம் சொன்னதுனால 12 விழிகள்னு உடனே சொல்லிட்டான். ஏன் நமக்கு தான் 1 முகம் ஈக்குவல் டு 2 ஐஸ். ஆமா என்ன 12 கரம்னு ஏன் சொன்னா 1 பாடி ஈக்குவல் டு 2 ஹேண்ட்ஸ். ஆக்சுவலா சண்முகனுக்கு 1 முகம் தான், சிவனுக்கு 6 முகம் சாஸ்திர பிரமாணம் படி. என்ன ஞானிகளோட தரிசனம் அது. அந்த 6 முகமான சிவம் பூர்ணமான அவதாரமா வந்திருக்காங்கிறத சொல்றதுக்காக. காரணம் என்ன, சிவனோட பக்தன் சூரபத்மன் சிவ தபஸ்ல தேஜஸ் கொண்டவன். சிவனாலதான் அவனை அடக்க முடியும், அவன் இவனாலலாம் அடக்க முடியாதுங்கிறதுனால கச்சியப்ப சிவாச்சாரியார் அழகா சொன்ன, தேவர்கள் எல்லாம் போய் சிவனை பார்த்து நீ வீரே மகனாக வருகன்னு கூப்பிட்டாங்க. ஏன் நீ எதுவும் சும்மா சில பவர் எல்லாம் அனுப்பாத, அவன்கிட்ட எதுவும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி. அப்ப சுவாமியே பூர்ணமா வந்தாங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் சிவனையும் முருகனையும் என்ன சொல்லிட்டாங்க, 6 முகம் சொல்லி பொம்மையை அடிச்சுட்டாங்க. என்ன 6 முகர்னு குழந்தை அதெல்லாம் ஒண்ணுமே சொல்றது இல்ல. என்ன சோ முருகனுக்கு 1 முகம் 2 கண்ணு தான், அழகா 2 கை. அதோடதான் சுவாமி நிக்கிறான் பாத்தியா. பழனி கோலம் போய் பாத்தீங்கன்னா அழகா அப்படி நிக்கிறான் பாத்தியோ. 12 கையோட எல்லாம் பேக்ல தான் போட்டிருப்பான் சன்னதி. மூலஸ்தானத்துல திருச்செந்தூரு அங்கதான் சூரபத்மனம் ஆட்கொண்ட இடம். ஆனாலும் அங்கேயும் பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல 2 கை தான் அவனோட விசேஷமே. காரணம் என்ன, மனுஷனுக்கு தன்னை மாதிரியே பார்த்த வஸ்துக்களோட தான் பரிச்சயம் ஏற்படும். மாத்தி ஏற்படுறதெல்லாம் கொஞ்சம் உழைச்சாதான் வரும். இதுதான் உங்களுக்குள்ள உறவுகள் கூட. மனசை புரிஞ்சுக்கோன்னு சொல்றோம், மனசை எடுத்து காட்ட வழியே இல்லை. இல்ல மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்தா இங்கெல்லாம் ரெட்டா கோல்டா பிளாஷ் வருங்கிற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு கோல்டு போட்டாலும் சில மனசுக்கு பிளாஷே வர மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க, இவ்வளவு நகை போட்டா கூட இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாமே பாத்தீங்கன்னா. சோ மனச பத்தியே நம்ம பேசுறோம், ஆனா சரீரத்தை விட்டு நீ எதை பார்த்திருக்க உலகத்துல சொல்லு. பெரிசா இருந்தா கூட எவ்வளவு கை பேரு கால் பேரு. இதுதான் இங்க கூட சொன்னேன். என்னையே நிறைய பேரு என்கிட்ட கம்மி ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா கேட்பா, இவன் நின்னு இருக்காளா உக்காந்து இருக்காளா. இவன் என்ன சொல்லுவோம், நான் நின்னுந்தா என்ன உக்காந்தா அவனுக்கு என்ன, எனக்கு சேர் போட போறான் அவன். இவன் லைஃபே நின்னு போயிடுதுன்னு அவங்க 1000 தானே கூட்டுன்னு வந்திருக்கேன். என்ன உக்காந்தே போயிடுச்சு வாழ்க்கைங்கிறான், நான் தானே நிமித்தி விடுறேன்னு வந்தேன். பட் மனுஷனுக்கு அந்த ஆசை இருக்கு. என்ன எத்தனை கை இருக்கு இவளுக்கு, 2 தானா 1 5 அப்படி. இது புரிஞ்சுச்சு அனாலிசிஸ். நான் பின்னாடி போற டாபிக் இதை கொண்டு போறேன். என்ன சோ மனுஷன் டு மனுஷனே கஷ்டமா இருக்கு இல்ல. பாத்தீங்களோ 30 இயர்ஸ் சேர்ந்து வாழறோம், 30 வருஷம் கழிச்சு ஒரு மாமியை கேட்டா இவ்வளவு வருஷமா நாங்க சேர்ந்து இருக்கோம், இன்னும் அவர் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல.
அவரை கேட்ட ஆபீஸ்ல என்ன சொல்லுவார், ரொம்ப நல்ல பொண்ணுதான், ஏனோ அவ என்ன மாத்திரம் புரிஞ்சுக்கவே இல்லை சார். 30 வருஷம் கழிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கலைன்னா 30 வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கியா, இல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி 30 வருஷம் ஆயிடுதா? பாத்தீங்களோ, எல்லாருக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்க, மதர் சைல்ட், குரு சிஷ்யா, ஹஸ்பண்ட் வைஃப் ஆர் ஆல்வேஸ் த சேம். என்ன அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், மதர் சைல்ட் ஈஸியா உனக்கு தெரியுது, உனக்குள்ள சைல்டு வந்துடுச்சு. ஹஸ்பண்ட் வைஃப், குரு சிஷ்யா. குரு சிஷ்யா எப்படி இருக்கணும், மதர் சைல்டு மாதிரி, என்ன ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரி. அப்படின்னா கான்செப்டே புரியுது, மதர் சைல்டு புரியுது, ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரியான மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கணும். என்ன where the guru thinks student must be, where the student wants teacher is, must be கிடையாது, is. இதெல்லாம் இங்கிலீஷ் தான் அழகு. என்ன where the guru thinks the teachers, the shishya must be, where the shishya thinks the guru is. அந்த அஷூரன்ஸ் கொடுத்துட்டான். என்ன நீ எங்க இருக்கியோ நான் இருப்பேன், கவலைப்படாது. பாத்தியோ? சோ இத மூணையும் சுவாமியே ஒன்னா போட்டா நத்திங் லைக் குரு சிஷ்யா. என்ன கேட்டீங்கன்னா என்ன, இன்னைக்கு நான் பெரியவாள் அப்படி மிஸ் பண்ணுவேன். நான் பெரியவாளோட மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தேன். இன்னைக்கு மகாசனிதான், நேற்று ராத்திரி கூட பாலாட சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு புதுக்கோட்டையில நான் அந்த போட்டோ பார்த்துட்டு, என்ன இதே எங்க சென்டரா இருந்தா நான் என் கண்ணுல தண்ணி வந்திருக்கும். அது ஒரு சபைனால நான் சிரிச்சுட்டு ரசிச்சுன்னு வந்துட்டேன். நேற்று ராத்திரி கூட பெரியவாள்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் பாலாட்ட, இதே மகாசனிதானம் இருந்தான்னா நான் இன்னைக்கு அங்கதான் போயிருப்பேன்னு. என்ன அவள்கிட்ட கங்கை கொடுத்து வாங்கிட்டு இருப்பேன். ஏன் நத்திங் லைக் அ குரு இஃப் யூ ஆர் ரியலி பிளெஸ்ட். என்ன ரொம்ப மிஸ், என் பேரண்ட்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணது இல்ல, என் ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்ணதே இல்ல, ஆனா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பெரியவாளும் மகாசனிதானமும். ஏன் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி நான். என்ன எங்கன்னு பெரியவா நினைச்சா நான் நிற்பேன். அது செங்கேரி தூரமா இருக்கட்டும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், நான் நிற்பேன். என்ன ஏன் அந்த குழந்தைய காணவே இல்லையே பெரியவா நினைச்சா போறோம், காத்தால நிற்பேன். அவ சன்னதி திறந்து வந்தா அடேடே அப்படின்னு சொல்லுவா, மகாசனிதானம். என்ன நினைச்சுன்ற ஒண்ணு வந்துட்டியே நீ அப்படின்னு. ரீசன் என்ன, மதர் சைல்ட், குரு சிஷ்யா, ஹஸ்பண்ட் வைஃப் சேம். ஆனா 30 இயர்ஸ் பத்தியா ஒரு 100% கம்பேட்டபிலிட்டி கொடுக்க மாட்டேங்க. இல்ல லவ்ல ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் இருக்கு, ஆனா somehow it is difficult. ரீசன் என்ன, it's not only the ego clash, it's also a basic problem comparing bodies and trying to make it compatible like minds can be. பாடியோட பாக்குறதுனால பாடியோட ஜெஸ்டர்ஸ் போர் அடிக்கிறதா எப்படி, பாடியோட ஜெஸ்டர் சைகைகள் என்ன அதெல்லாம் என்ன பண்ணும்,